பாய் கடிப்பா இளம் தளிர் சின்ன பையன் இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா, ஈமக்கடன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு பிடிச்சிடுங்க. செய்ங்கய்யா, முறைப்படி எல்லாத்தையும் செய்ங்க. அரே அல்லா இல்லல்லா. என்ன அதெல்லாம் தம்பி, நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன். பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே. பேயாவது பிசாசாவது, நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடவா? எப்பா நீ ஆவி கண்ணா கண்ணா, நீ ஆவி கண்ணா. பாய், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்னுட்டு இருக்கான். உயிரோடவா? பின்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோளை அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே. நீங்களே பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ செத்தது செத்ததுதான், நாங்க தூக்க போறதுதான். அடிங்கடா, நிறுத்துங்கடா, அடிங்கடா, நிறுத்துங்கடா, அடிங்கடா. இவன் உயிரோடதான் பாய் இருக்கா. என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா. தம்பி, வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்த வருதியா? போயா நில்லு. கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஒரு பெரிய மனுஷனை மரியாதை இல்லாம தள்ள நீ என் மரியாதை பத்தி பேசுற? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலையே. தான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வந்திருக்காரு. அது பெரிய மனுஷத்தன்மை இல்லையா? இல்ல, அது முட்டாள்தனம். என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போக நினைச்சது மூடத்தனம். இப்ப நீ பேசினதுக்கும் நடந்துட்டதுக்கும் மன்னிப்பு கேட்கல, ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஜாக்கிரதை. என்ன நடந்ததுன்னா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். தப்பு இவன் மேலதான். இல்லங்க, தப்பு இவன் மேலதான். ரெண்டு பக்கத்திலையும் தவறு நடந்திருக்கு. அது சரி,
ராத்திரி பூரா இங்க பட்டிருந்தியே, கை நட மட்டுமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏதோ ஒரு நல்ல காலம், அதான் தப்பிச்சிட்டேன். பேய்க்குதான் நல்ல காலம், அதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிருச்சு. அவ்வளவு பெரிய துணிச்சல் காரணா நீ? ஆமா, எனக்கு துணையா இருக்கிறதே துணிச்சல் ஒண்ணுதான். சாபாஷ், உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ விரும்பினா என்கிட்டே வேலை செய்யலாம். யோசிச்சு சொல்றாங்க. சாயங்காலம் வீட்டுல வந்து பாரு. வாங்க போலாம். தம்பி, நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கணும். நீங்க என் வீட்டுல தங்கிட்டு வயிறார சாப்பிட்டு போகணும். வேணாங்க பாய். அப்படி சொல்லக்கூடாது. चलो भाई निकल के आगर से பாய் பாய், உங்களுக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். அண்ணா, நீயா? செண்பகம், நீ எப்ப ஜெயில இருந்து விடுதலையாய் வந்த? காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு முன்னாலே விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. செண்பகம், நீ நல்லா இருக்கியாம்மா? நான் விடுதலை ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோன்னுதான் எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற? என்ன நல்லா பாரு, என்கிட்ட எந்த வித்தியாசமும் தெரியல. உனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? யாரு மாப்பிள்ள? ஏமா, நான் விடுதலையாகி வெளியே வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நீ விடுதலையாகி வெளியில வரணும்னுதான் நான் இந்த தாலியையே கட்டிட்டேன். புரியலமா? பலமுறை உன்னை ஜெயில பார்த்தப்ப என்ன தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு காரணம், யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பார்த்திருக்கேன். யாரவன்? நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே அந்த சின்னசாமி கவுண்டர் பிள்ளைதான் அவர். உன்னை பழி வாங்க அலையத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவருக்கே தெரியாம நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்தேன். அவர் மனசு மாத்தவும் உன் உயிரை காப்பாத்தவும் என் வாழ்க்கையை பணயமா வைக்க முடிவு செஞ்சேன். இந்த பாய் உதவியோட அவருக்கு நான் மனைவி ஆயிட்டேன். செண்பகம், என்ன மன்னிச்சிடுங்க. அந்த கொலவெறியை கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இருந்து மாத்தி வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவும், குழந்தை குட்டி மனைவி எனக்காக செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல கத்தியும் கையுமா அலையிற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடுறதான்னு எனக்கே தெரியலம்மா. இப்ப கண்ணீர் விட வேண்டிய நிலைமையில நான் தான் நினைக்கிறேன். என் கணவருக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா சத்தியமா அவர் கொலைகாரர் ஆயிடுவாரு. செண்பகம், நான் அவங்க அப்பனை கொன்னதுல நியாயம் இருக்கு. ஆனா அவன் என்ன கொல்ல நினைக்கிறது என்னமா நியாயம்? நீ கொன்னது நியாயம், அவர் கொல்ல நினைக்கிறது அநியாயம். இது என்னென்ன நியாயம்? செண்பகம், அப்ப நீ சின்ன குழந்தைமா. கிராமத்துல நம்ம அப்பாவோட உயிர் நண்பரா இருந்தாரு அந்த சின்னசாமி கவுண்டர். ஊர் நாட்டாமங்கிற முறையில அப்பா கிட்ட ஊர் விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாரு. ஒரு நாள் என்ன கூப்பிட்டோம் செய்ய? உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். என்ன சமாச்சாரம்? சொல்றேன் வா. இந்த ஊர் நாட்டாம நான். 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு எனக்கு. 10 பைசாக்கு வழி இல்ல உனக்கு. பொண்டாட்டி பிள்ளை கூலிக்கு விட்டு வயத்தை கழுவுற நிலைமை. அப்படி இருந்தும் இந்த ஊர்ல என்ன விட உனக்கு செல்வாக்கு அதிகம். இது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பணங்காசு கொடுத்து ஊர் ஜனங்க மதிப்பையும் செல்வாக்கையும் வாங்கிட முடியாது சின்னசாமி. நல்லெண்ணமும் நேர்மையும் தான் தேவை. எனக்கு பணம் ஒண்ணு போதும். அதை வச்சு எதையும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதானே? சாதிக்கத்தான் போறேன். நரபலி கொடுத்தா தான் சில காரியங்கள் சித்தியாகும் கேள்விப்பட்டிருக்க இல்ல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பரதேசிய ரொம்ப உயர்வா நம்பிக்கிட்டு இருக்க இந்த பைத்தியக்கார ஜனங்களை மாத்தணும்னா உன்னை பலி கொடுத்து ஆகணும். வேற வழியா இல்ல.